ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் ராக்கெட் டிரைவர். இந்த படத்தில் ஹீரோவுக்கு அப்துல் கலாம் மாதிரி சயின்டிஸ்ட் ஆகணுங்கிற கனவு இருக்கும். ஆனால் ஹீரோவோட அப்பாவுக்கு அவரை பணம் கட்டி காலேஜில் படிக்க வைக்க முடியாதுங்கிறனால அவரை பாதியிலே காலேஜ்லேருந்து நிறுத்திட்டு ஆட்டோ வாங்கி கொடுத்து அதை ஓட்ட சொல்லியிருப்பாரு. அதனால் ஹீரோ அவங்க அப்பா கிட்ட பேசாமே இருப்பார். ஹீரோவால் சயின்டிஸ்ட் ஆக முடியல அப்படிங்கிற கோவத்தில் அவர் ஆட்டோவில் வரவங்க ரோட்டில் பார்க்குறவங்க எல்லார் மேலேயும் கோவமாக தான் இருப்பார். அப்போ ஒரு நாள் ரோட்டில் ஒரு பையனை பார்ப்பாரு. அவர் பழங்கால ட்ரெஸ் மாதிரி போட்டிருப்பாரு. எங்கே போகணும் ஏறுங்க ஆட்டோவில் போகலான்னு சொல்கிறப்போ அந்த சின்ன பையன் சொல்வார், நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி போகணுன்னு. அப்போ எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கேட்டால் காசு கொடுக்கணுமான்னு கேட்பாரு. என்கிட்ட 4 நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்வார். என்ன கலாய்க்கிறியா நீ அப்படின்னு கேட்டால், இல்லை நிஜமாக தான் சொல்கிறேன், நான் இந்த ஊருக்கு புதுசு, எனக்கு தெரியாதுன்னு சொல்வார். நீங்கள் எனக்கு உதவி பண்ண தான் என்னை ஃப்ரீயாக கொண்டு போய் அங்கே விட கூப்பிட்றீங்கன்னு நினச்சேன்னு சொல்வார். எனக்கு இந்த ஊரில் வேறு யாரையுமே தெரியாது, நீங்கள் இந்த உதவி மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லி மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு போக சொல்வார். சரின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு ஹீரோவும் ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருப்பாரு. அப்போ போகிற வழியில் இருக்க பில்டிங்ஸ், ரோடு, வெஹிக்கல்ஸ் எல்லாம் பார்த்து அந்த சின்ன பையன் மெட்ராஸ் நல்லா டெவலப் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சென்னையை பார்த்தா உங்களுக்கு டெவலப் ஆன மாதிரியா இருக்குது, பின்னோக்கி தான் இருக்குன்னு ஹீரோ சொல்கிறாரு. சென்னையா, அந்த ஊர் எங்கே இருக்குன்னு அந்த குட்டி பையன் கேட்குறான். அப்போ ஹீரோ கேட்குறாரு, என்ன நீ கலாய்க்கிறியா, நீ இப்போ இறங்கியிருக்கே, இந்த ஊருக்கு பேர் என்னன்னு, இதோட பேர் மெட்ராஸ் தானேன்னு அந்த குட்டி பையன் சொல்கிறான். அதோட பேர் தான் சென்னைன்னு ஹீரோ சொல்கிறப்போ, ஓ மாற்றிட்டாங்களா அப்படின்னு அந்த குட்டி பையன் கேட்குறான். இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அவனை இறக்கி விட்டா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்குறான். சரி, மறுபடியும் அவன் கூட உள்ள வரைக்கும் போகிறார் ஹீரோ. இந்த குட்டி பையனை லெட்டர் போட்டு வர சொல்லி சொன்னதா ஒருத்தர் பேரை சொல்லி அங்கே இருக்க ஆஃபீஸர்கிட்ட கேட்பாங்க. அப்படி ஒருத்தர் நீங்கள் வேலையே பார்க்கலன்னு அந்த ஆஃபீஸர் சொல்வார். இந்த குட்டி பையன் விடாமல், இல்லை அவர் தான் வர சொன்னார், அங்கே லெட்டர் கூட பாருங்க அப்படின்னு சொல்லி அங்கே சண்டை போட்டுட்டு நிற்கிறனால, உன் பேர் என்னப்பான்னு அந்த ஆஃபீஸர் கேட்குறப்போ ஏபிஜே அப்துல் கலாம்னு சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே ஹீரோவுக்கு செம்ம ஷாக்கு. இப்போ ஹீரோ அந்த குட்டி பையனை தனியாக கூப்பிட்டுட்டு அவரோட ஃபேமிலியை பற்றிலாம் விசாரிக்கிறாரு. அவரோட அம்மா அப்பா பேர், அவரோட ஊர் எல்லாத்தையும் கேட்டு விசாரிக்கிறப்போ இவர் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம்னு தெரிஞ்சுக்கிறாரு. ஹீரோ யாரை மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டாரோ அவரே இப்போ சின்ன பையனாக டைம் ட்ராவல் பண்ணி இவர் கூட இப்போ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்துல் கலாம் டைம் ட்ராவல் பண்ணி ஏன் இப்போ வந்திருக்காரு, அதுவும் இந்த வயசில் என்ன காரணம், அதை இப்போ கண்டுபிடிச்சி அந்த காரணம் என்னன்னு அந்த நோக்கத்தை நிறைவேற்றினா மட்டும்தான் இவரால் திருப்பியும் டைம் ட்ராவல் பண்ணி அவர் எங்கேருந்து வந்தாரோ அங்கேயே போக முடியும். அது எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் ஆஹால இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.